சொல்லுவாங்க. இதை பார்த்துருக்கோமா? எங்க பார்த்துருக்கீங்க? குழந்தைகிட்ட கிளிகிழிப்புன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கிளிகிழிப்பு. அந்த கிளிகிழிப்பை இப்படி ஒரே பக்கம் மட்டும் தள்ளிட்டு அந்த பக்கம் சாய்க்காம இருந்தா என்ன ஆகும்? சத்தமே வராது. என்ன வராது? சத்தமே வராது. அதே மாதிரி இந்த குட்டி பொண்ணு ஒன்று சின்ன அந்த டம் டம் டம்னு அடிக்கிற மாதிரி இல்லையா? ஒரு பக்கம் மட்டும் மக்களை வந்து சத்தம், இன்னொரு பக்கம் வராம இருந்தா அது மேலன்னு சொல்ல முடியுமா நம்மளால? அப்ப ரெண்டு பக்கமும் என்ன பண்ணணும்? அடி குடுக்கும் பொழுது என்ன பண்ணணும்? சத்தம் வரும். அதே மாதிரிதான் இதுல உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த பிளாஸ்டிக் இந்த பொம்மை இல்லையா, கண்ணாடி, இந்த ரெண்டு பக்கமும் அடி வாங்கும் பொழுது இதுலயும் வந்து சோதனம், இதுலயும் வந்து என்ன பண்ணணும்? அப்படி போதும் போதுதான் இதுல என்ன உருவாகும்? சத்தம் கேட்கும். சரியா? அந்த சத்தத்தை தான் என்ன சொல்லுவோம்? நம்ம கிளிகிழிப்புன்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? கிளிகிழிப்பு. அவங்களுடைய வாழ்க்கையில நீங்க யாரு? படிக்கிற குழந்தைங்க இல்லையா? படிக்கவும் செய்யணும், ஒழுக்கமா வாழவும் செய்யணும். என்ன பண்ணணும்? படிக்கவும் செய்யணும். குழந்தைங்க என்ன தெரியுமா பண்றது? படிப்பாங்க, ஆனா பாத்தீங்கன்னா சுத்தமா ஒழுக்கமே என்ன பண்ணாது? இருக்கவே இருக்காது. சரியா? ஒரு சில குழந்தைங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க? நல்லா வந்துட்டு என்ன பண்ண ஒழுக்கமா வருவாங்க. ஹோம்ஒர்க் கொடுத்தா என்ன பண்ணவே மாட்டாங்க, எழுதவே மாட்டாங்க. சரியா? அப்ப ஹோம்ஒர்க் நம்ம வந்துட்டு காலையில ஏஞ்சியும் படிக்கணும், மாலையில வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணணும்? எந்த வேலையுமே நம்மளுடைய படிப்பின் காரியங்கள் எந்த வேலையா இருக்கட்டும் ரெண்டு முறையும் என்ன பண்ணணும்? செய்யணும். சரியா? அதே மாதிரிதான் நம்மள கண் சுத்தம் சொல்லுவோம் இல்லையா? கண் சுத்தம்னா என்னது? சுத்தமா வச்சுக்கிறது. வெரி குட். சரியா? குளிக்கிறது, பிரஷ் பண்றது, சரியா? நம்ம காலை கடன்களை முடிக்கிறது, மோஷன் போகிறது, இதெல்லாம் சொல்லியா? அதுவும் கூட ரெண்டு முறை செய்யணும். குளிக்கிறது எத்தனை முறை தான்? 2 முறை. சரியா? பல் துலக்கிறது 2 முறை. சரி, காலையிலையும் செய்யணும், படுக்கிறதுக்கு முன்னாடியும் செய்யணும். சரியா? அதே மாதிரி தான் நம்ம வெளியில காலை கடன்களை மோஷன் போறோம் இல்லையா, அதுவும் என்பதுதான் 2 முறை என்ன பண்ணணும்? செய்யணும். சரியா? அப்ப 2 முறையும் நம்மளுடைய வேலைகளை நம்ம சரியா செஞ்சோம்னா நம்மளுடைய உடம்பு எப்படி இருக்கும்? ஆரோக்கியமா இருக்கும். நம்மளுடைய படிப்பு எப்படி இருக்கும்? மேல ஹை லெவல்ல போகும். சரியா? 2 முறையும் நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய வேலைகளை செய்ய பழக்கம். சரியா? நம்ம வாழ்க்கையில ஒரு சிலவங்க நினைப்போம் கஷ்டமே வருதா அப்படின்னு நினைக்கிறோம். ஒருத்தவங்களுக்கு கஷ்டமே வந்தா அடுத்தது என்ன வரும்? கஷ்டம் வந்தா அடுத்தது என்ன வரும்? துன்பம் வந்தா அடுத்தது என்ன வரும்? இன்பம் வரும். வெரி குட். ஒருத்தவங்களுக்கு கஷ்டம் வந்ததுன்னா கட்டாயம் நல்லது நடக்கும். அப்ப வாழ்க்கையில ஐயோ எனக்கு எப்போதுமே கஷ்டம் தான் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஐயோ எனக்கு படிப்பே வரல அப்படின்னு நினைக்க கூடாது. நீ கத்துக்க ஆரம்பிச்சினா காலையிலையும் மாலையில 2 வேலையுமே நீ செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா என்ன பண்ணலாமா? கத்துக்க ஆரம்பிக்கலாம். சரியா? வாழ்க்கையில எல்லாமே நமக்கு கஷ்டம்னா கஷ்டம் மட்டும் நிரந்தரம் கிடையாது. நல்ல சந்தோஷமா இருக்கிறோம்னா சந்தோஷம் மட்டும் என்ன கிடையாது, நிரந்தரம் கிடையாது. வாழ்க்கையில ஒவ்வொரு மனுஷனுக்குமே துன்பம் வந்தா சரியா? நல்லா படிக்கிறவங்க ஒரு சில நேரங்களில் கீழே தவறவும் நேரிடும். சரி, கீழே விளறவங்க என்ன பண்ணுவாங்க? எழுந்திருப்போம். இன்னைக்கு சிரிக்கிறோம், அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து என்ன பண்ணுவோம்? கஷ்டம் வந்தா அழுதுருவோம் இல்லையா? அப்ப நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? ஒவ்வொரு வேலையும் வந்து நம்ம நல்ல முறையில என்ன பண்ண ஆரம்பிக்கணும், கத்துக்கொள்ள ஆரம்பிக்கணும். சரியா? நீங்க குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்க காலையில எழுந்திரிச்சும் படிக்கணும், மாலையிலும் கட்டாயம் படிக்கணும். அதுதான் பாரதியார் பாட்டு ஒன்று சொல்லுவாங்க, காலையில் எழுந்தவுடன் படிப்பு அணிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. அதுக்கப்புறம் என்னது? மாலை முழுவதும் விளையாட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? மறுபடியும் எடுத்து படிக்கணும். சரியா? 2 வேலையுமே நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா 2 வேலையுமே படிக்கவும் செய்யணும், ஆரோக்கியமா நம்முடைய செயல்களை செய்யவும் செய்யணும். புரியுதா? நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். இன்பம் வந்தா துன்பமும் வரும். காலையிலையும் படிக்கணும், மாலையிலையும் படிக்கணும். அப்ப 2 முறையுமே என்ன பண்ணணும்? ஒரு வேலைகளையும் நம்ம செய்யும் பொழுது நம்ம உடல் ஆரோக்கியமா என்ன பண்ணணும்? அதிகமா நல்லபடியா நம்ம என்ன பண்ணலாம்?